கனிம வள கொள்ளை தொடர்பாக புகார் எழுந்தபோது செய்தியாளர்கள் களத்திற்கு போறாங்க, அங்க தாக்கப்படுறாங்க. இதனை அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நியூஸ் தமிழ் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறது. ஆனாலும் இந்த சம்பவத்துல முழு முதற் பொறுப்பு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய எம்எல்ஏ அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றத கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து பல கட்சி தலைவர்களும் அவங்க தரப்பு கருத்தையும் பதிவு செய்து வராங்க. தற்பொழுது நம்மளிடையே சிபிஎம்ல இருந்து திரு சண்முகம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதாவது இந்த மண்ணும் மக்களுக்கான சொத்தும் இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் அது சுரண்டப்படும் பொழுது களத்திலிருந்து கேள்வி கேட்க தார்மீக உரிமை இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் களத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய செய்தியாளரும் கேமராமேனும் தாக்கப்படுறாங்க. காவல் நிலையத்திலையும் நாங்கள் அனைத்து ஆதாரங்களையும் கொடுக்குறோம், இப்போவும் ஒளிபரப்பிட்டு இருக்கோம். ஆனாலும் இதுவரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படலை. உங்கள் தரப்பு பார்வை என்ன? இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள் சமூகத்தில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வருவது என்பது அவர்களுடைய கடமை. அது அந்த கடமையை தான் அவங்க செய்கிறாங்க. அதன் மீது இவங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா அது உரிய முறையில் பதிலளிக்க வேண்டுமே தவிர, விளக்கம் அளிப்பது பதிலளிப்பது என்கிற அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, ஆட்களை வைத்து தாக்குவது போன்ற நடவடிக்கை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே இந்த செய்தியாளர் தாக்கப்பட்ட விஷயத்தில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த மாதிரியான கனிம வளங்கள் அனுமதி பெற்றதற்கு மாறாக அபரிமிதமான முறையில் சட்டத்துக்கு விரோதமாக சுரண்டப்படுவது என்பது தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலனுக்கு விரோதமானது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாதிரி கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த கடமை, அது ஊடகவியலாளருடைய கடமை. அதுக்கு உரிய முறையில் விளக்கம் அளிப்பதற்கு பதிலாக தாக்குதல் போன்ற நடவடிக்கை ஈடுபடுவது கண்டனத்துக்குரியது. ஆகவே சட்டப்படி அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். சார், இந்த சம்பவத்தில் முதன்மை பொறுப்பை ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அப்படின்ற ஆதாரத்தோடு நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். ஆனால் அவங்க தரப்புல இருந்து ஒரு டிராமா அரங்கேற்றப்படுகிறது, ஆதாரங்கள் அளிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அமைச்சர்கள்கிட்டையும் நாங்கள் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது அது தொடர்பாக கவனத்திற்கே வரலை அப்படின்றது சொல்லப்படுது. ஒரு பிரதானமான தொலைக்காட்சி தொடர்ந்து ஆதாரங்களை சொல்கிறோம், எங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறோம், ஆனால் பதில் இன்னும் வந்தபாடு இல்லையே. இது போன்ற நடவடிக்கையை எப்படி புரிந்து கொள்வது? இல்ல, உரிய விசாரணை மேற்கொண்டு, அதை நான் தான் சொன்னேன், உரிய விசாரணை மேற்கொண்டு இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுன்றதுதான். இவர் சம்பந்தப்பட்டிருக்காரா அவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்றதை பத்தி எனக்கு ஒரு நீங்க ஒரு காட்சி வெளியிடுறதா சொல்றீங்க. பட் அது நாங்க விசாரிக்க வேண்டியது. பட் எப்படி இருப்பினும் இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது, சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படணும் என்பதுதான் நான் வற்புறுத்துறேன். நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.